வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உத்தரகாண்ட் மாநில பாஜக ஆட்சி பொது சிவில் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது. அனைத்து மதத்தினருக்கும் கிரிமினல் சட்டம் எப்படி பொதுவாக இருக்கிறதோ அதேபோல் சிவில் சட்டமும் பொதுவாக இருக்க வேண்டும். திருமணம், விவாகரத்து, தத்தெடுக்கும் உரிமை உட்பட பிற மதங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு உரிமைகள் ரத்து செய்யப்பட்டு எல்லா மதத்தினருக்கும் பொதுவான சட்டமாக அது இருக்க வேண்டும் என்று ஏதோ சீர்திருத்தத்தில் இவர்கள் மிகவும் அக்கறை உள்ளது போல கூறிக்கொண்டு இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து இருக்கிறார்கள். மதச்சார்பற்றவர்கள், மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதை நிச்சயமாக வரவேற்கவே செய்வார்கள். ஆனால் மத ஆட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும், ராம ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், இந்தியா இந்துக்களின் நாடு என்று கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் மற்ற மதத்தினரின் உரிமைகளை பறிக்க நினைப்பது என்பது உண்மையிலேயே சீர்திருத்தமாகாது. ஏனைய மதத்தினர் மீது இவர்கள் காட்டுகிற வெறுப்பைத்தான் குறிக்கும் என்பதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம். அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் இந்துக்களிடையே பொதுவான சிவில் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் இந்துக்களுக்கான திருமணம், தத்தெடுப்பு உரிமை, குழந்தைகள் வளர்ப்பு உரிமை, சொத்துரிமை என்பது அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற மசோதாவை அவர் கொண்டு வந்தபோது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் அன்றைய சங்கிகள், அதாவது ஜனசங்கம், RSS அமைப்பை சேர்ந்தவர்கள். நாடாளுமன்றத்திற்கு எதிரே மிக பெரும் கலவரத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள். டெல்லி நகரம் முழுதும் அம்பேத்கர் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். அந்த சட்டம் நேரு ஆட்சி காலத்தில் நிறைவேறாமலே போய்விட்டது என்பது கடந்த கால வரலாறு. இப்போது திடீரென்று இவர்கள் பெண்களை நாங்கள் விடுவிக்கப் போகிறோம், பெண்களுக்கு சமத்துவம் கொண்டு வரப் போகிறோம் என்று கூறிக்கொண்டு எந்த சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்த போது எதிர்த்தார்களோ அதையே இப்போது அரசியல் நோக்கத்திற்காக, தேர்தலுக்காக இப்போது கொண்டு வருகிறார்கள். சரி, அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சிவில் சட்டம் வேண்டும் என்று கூறுகிறவர்கள் அனைத்து இந்துக்களுக்கும் ஒரே சிவில் சட்டம் வேண்டும் என்று இவர்கள் கூறுவார்களா? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இப்போது அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொன்னால் அது ஆகமத்திற்கு எதிரானது. அது பிராமணர்களுக்கு மட்டுமே ஆகம கோயில்களில் அர்ச்சகனை உரிமை உண்டு என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கே ஏன் அனைத்து இந்துக்களுடைய உரிமையை இவர்கள் பார்ப்பதற்கு மறுக்கிறார்கள்? பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்கிறோம் என்று கூறுகிறவர்கள் ஏன் கோயில்களில் பெண்கள் அர்ச்சகராக கூடாது என்ற தடையை இன்றைக்கும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்கள் உள்ளே நுழையலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டதற்கு பிறகும் கூட அந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது, பெண்கள் நுழையக்கூடாது என்று போராட்டம் நடத்தி கலவரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இதே பாஜகவினர் தான். அங்கே பெண்களுக்கான உரிமையை இவர்கள் ஆதரித்து குரல் கொடுத்தது உண்டா? பெண்களுக்கான உரிமை தரக்கூடாது என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். கோயில் சடங்குகளில், இந்து கோயில் சடங்குகளில் பெண்கள் பங்கேற்பதற்கான உரிமையே இல்லை என்று விதிக்கப்பட்ட தடையை இப்போதும் அதுதான் எங்கள் கலாச்சாரம், அதுதான் எங்கள் சனாதானம் என்று இப்போதும் அவர்கள் காப்பாற்றிக் கொண்டு நாங்கள் மற்ற மதத்தினருக்கு பெண்கள் சமத்துவத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று சொல்வது பச்சை பார்ப்பனிய நாடகம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.